ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 26 நாளைய தினம் ஆடி மாதத்தோட 2வது வெள்ளி. உங்கள் வீட்டோட பீரோவில் இந்த ஒரு வெள்ளை மூட்டையை தயார் செஞ்சு வைக்கிறது மூலயமா 16 செல்வங்கள் நிரம்பி வழியும், குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வாரம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியது. குறிப்பிட்ட கிழமை அன்னைக்கு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆதிக்கம் நிறைஞ்சு இருக்கும். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். சுக்கிர பகவானோட அதிபதி மகாலட்சுமி தேவி. மகாலட்சுமி தேவி அப்படிங்கிறவங்க திருமகள்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க தான் செல்வத்தோட அதிபதியாக இருக்கக்கூடியவங்க. செல்வம் அப்படிங்கிறது பணத்தை மட்டும் குறிக்காது, 16 செல்வங்களையும் குறிக்கும். நம்மோட பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு பணம் தான் முக்கியமான பிரச்சனையாக அமையுது. ஆனால் பணம் மட்டும் போதாது. ஒரு சில பேருக்கு பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது, திருமணம் ஆகியிருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது. ஒரு சில பேருக்கு கல்வி சிறப்பாக இருக்கும், ஆனால் செல்வம் இருக்காது. இப்படி ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் இருக்கும். அதன் காரணமாக சில பல பிரச்சனைகளோடு நீங்கள் சந்திக்க நேரலாம். பிரச்சனைகள் தீரவும் 16 செல்வங்களை பெறுவதற்கும் அதே நேரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சுக்கிர திசை அடிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மோட இந்த பிரச்சனையை நம்ம மனசில் நினச்சி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து இதை செய்கிறது மூலயமா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பாள், அம்மன், மகாலட்சுமி தேவி இப்படி ஒட்டுமொத்த பெண் தெய்வங்களையும் வணங்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள். அதுலேயும் குறிப்பாக உங்களோட குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் நீங்கள் பூஜை செய்யணும். ஆடி வெள்ளியில் ஏதாவது ஒரு வெள்ளியை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு படையல் செய்யணும். மகாலட்சுமி தேவியையும் சுக்கிர பகவானையும் சேர்ந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வெள்ளிக்கிழமை. அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியாக வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது கண்டிப்பாக மகாலட்சுமி தேவிக்கும் சுக்கிர பகவானுக்கும் நேரடியாக போய் சேர்ந்துடும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிச்சிட்டாலே கீழே இருக்கக்கூடியவங்க மேலே போயிடுவாங்க. பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால தான் சுக்கிர திசை ஒருத்தவங்க வீட்டில் அடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. குடும்பத்தில் ஒரு 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களில் யாராவது ஒருத்தருக்கு சுக்கிர திசை அடிச்சிட்டா கூட அந்த குடும்பமே மேல்நிலைக்கு போயிடும். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சுக்கிர திசை வரணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுக்கிர பகவானை மனசார வேண்டணும். ஆடி வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியையும் நம்ம சேர்த்து வணங்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமை இப்போ நீங்கள் இந்த மூட்டையாக தயார் பண்ணி நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஒருவேளை ஆடியோட 2வது வெள்ளி இதை செய்ய முடியல, நான் வீட்டில் இல்லை, வெளியூருக்கு போயிட்டேன், இல்லை அந்த நேரத்தில் என்னால் பூஜை செய்ய முடியல, தவிர்க்க முடியாத காரணங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். பரவாயில்ல, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பண்ண முடியலனா என்ன? ஆடி மாதம் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. அதில் இன்னும் உங்களுக்கு 4 வெள்ளிக்கிழமைகள் மீதம் இருக்கிறதால ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த ஒரு மூட்டையை தயார் பண்ணி உங்கள் வீட்டோட பீரோவில் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணலனா கூட வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் யார் வேணாலும் இந்த ஒரு மூட்டையை தயார் பண்ணி உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த ஒரு மூட்டையை நீங்கள் எப்போ தயார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது மொத்தம் 3 நேரங்கள் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த 3 நேரங்கள் தான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஹோரை. இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க. இந்த மூட்டையை தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வெள்ளை துணி, சின்னதாக கர்ச்சீஃப் அளவுக்கு இருந்தால் கூட போதும். மூட்டையாக கட்டுற அளவுக்கு ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வைக்கிறதுக்கு வெள்ளை மொச்சை. இந்த இடத்துல வெள்ளை நிற துணியை ஏன் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட நிறம். நீங்கள் இன்டர்நெட்டில் சுக்கிர பகவானோட நிறம் என்னன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளை நிறம் தான் வரும். அப்பேற்பட்ட சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை நிறத்தில் நீங்கள் ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த துணியில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை வைக்க போகிறோம். எடுத்தோன்னே வெள்ளை மொச்சையை அந்த மூட்டையில் வைக்காமல் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு தாம்பலம் வச்சு ஒரு தட்டு வச்சு அதில் வெள்ளை மொச்சையை பரப்பி வச்சுடுங்க. பரப்பி வச்சதுக்கு அப்புறமா
நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு 16 செல்வங்களும் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று. சில பேருக்கு கல்வி இருக்கும், செல்வம் இருக்காது, திருமணம் ஆகியிருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நிம்மதி இருக்காது, திருமணம் ஆகியிருக்காது. இப்படி எல்லா செல்வங்களும் சேர்ந்து பெறணும்னு மகாலட்சுமி தாயார்கிட்டையும் சுக்கிர பகவான்கிட்டையும் அந்த வெள்ளை மொச்சையை முன்னாடி வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுக்கிர பகவானோட ஃபோட்டோவோ சிலையோ வீடுகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சுக்கிர பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவி கிட்டையும் உங்கள் கோரிக்கையை முன்வைங்க. அதுக்கப்புறமா அந்த வெள்ளை மொச்சையை அந்த வெள்ளை கலர் துணி எடுத்துருக்கீங்கள அதில் வச்சு ஒரு மூட்டையாக தயார் பண்ணுங்க. மூட்டையாக தயார் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டும் வச்சுடுங்க. இது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க இருக்கட்டும். தீபதூப ஆராதனை காமிங்க, சாம்பிராணி போடுங்க. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த மூட்டையை நினச்சி நீங்கள் பண்ணிவிட்டு மறுநாள் சனிக்கிழமை இந்த ஒரு மூட்டையை எடுத்து உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்க போகிறீங்க. மூட்டையை தயார் பண்ணுறது வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் பண்ணுறீங்க. அது வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்க போகுது. வெள்ளிக்கிழமை இரவு முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் அந்த மூட்டையை எடுத்து உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கலாம். பீரோவில் மட்டும்தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கல்லாப்பெட்டியில் வைக்கலாம். தங்கம், பணம், நகைகள் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாக்கரில் வைக்கலாம். நீங்கள் அதிகமாக பணப்புழக்கம் எங்கே பண்ணுவீங்களோ, எங்கே செல்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி இடங்களில் கூட இந்த மூட்டைகளை வைக்கலாம். சனிக்கிழமையில் ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் வச்சிடாதீங்க. நல்ல நேரமாக பார்த்து குளிச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பீரோவில் நீங்கள் வைக்கணும். சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறம் வெள்ளை, சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் வெள்ளை மொச்சை. அதனால தான் இந்த 2 பொருட்களை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செஞ்சுருக்கோம். இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு இந்த மூட்டையை சனிக்கிழமை நீங்கள் வீட்டில் பீரோவில் வைக்கும்போது அதுக்கப்புறமா அதை எப்போ மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த துணி ரொம்ப பழசாக போயிட்டாலோ, இல்லை அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளை மொச்சை வீணாக போயிடுச்சு, இல்லை ஏதாவது பூச்சி வந்த மாதிரி ஆகிடுச்சு, காய்ந்து போயிடுச்சு அப்படின்னா மட்டும் அதை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகளை போய் விட்டுட்டு துணியோடு விட்டுறணும். அந்த மூட்டையில் கட்டக்கூடிய துணியை எடுத்துகிட்டு வர வேணாம். மூட்டையோடு போயிட்டு ஏதாவது ஆறு, ஏரி, குளம்னு கால்பட எடுத்த நீர்நிலைகளை விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் இந்த மூட்டையை தயார் பண்ணி மறுபடியும் உங்கள் வீட்டோட பீரோவில் நீங்கள் வைக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மூட்டையை நீங்கள் மாற்றினா போதும். அது வரைக்கும் இந்த மூட்டை உங்கள் வீட்டோட பீரோவில் கல்லாப்பெட்டியில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களே இருக்கட்டும். இந்த ஒரு மூட்டையை நீங்கள் தயார் பண்ணி வைக்கிறது மூலயமா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான செல்வங்களும் நிரம்பி வழியும். ஒன்று இருக்குது ஒன்று இல்லை அப்படிங்கிற குறை இல்லாமல் ஆடம்பரமாக வாழ்கிறீங்களோ இல்லையோ, அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரதிசை அடித்தாலே அந்த குடும்பம் மேல்நிலைக்கு போயிடும். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே சுக்கிரதிசை கிடைக்கணும், வாழ்க்கையில் மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெள்ளை மொச்சையை அப்படி மூட்டையாக கட்டி இந்த மூட்டையை தயார் பண்ணி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் ஆடி வெள்ளி, ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமை இதை முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.